டேய் தலை ஏன்டா வந்து சொந்தமா வச்சிருக்க டான்ட்ரோஸ் போட்டு நல்லா குளிடா. டேய் என்னடா தண்ணி சூடா வருதா? நான் என்னமோ ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரி சொல்றேன். டேப்ல தண்ணி சூடா வருப்பா, நல்லா தேய்ச்சு குளிப்பா. குளிக்கலி ஐயோ நிமிந்து பார்த்தா நம்ம சோழியை முடிச்சு போடுவானே. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சுழி சும்மா இருக்க மாட்டேங்குதே. அங்க உன் பொண்ணாத்தி ரசப்பொடியில சாம்பார் பொடியில வாழ்னு கத்திக்கிட்டு இருக்க. இங்க யார்டா கடலை போட்டுக்கிட்டு இருக்க? போடா யார்டா கடலையை போட்டுக்கிட்டு இருக்க? போடா போய் கடைக்கு போய் வாங்கி முடிச்சுட்டு போடா. ஐ சாக்லேட் ஐ. எந்த நாய் கொடுத்தாலும் வாங்குவியா? அப்படி வாங்கக்கூடாதா செல்லம். எந்த நாய் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. புள்ள உடிக்கிறவன் அரப்பியா வந்து பிடிச்சிட்டு போயிடுவேன். எப்ப சாமி இது மாதிரி எடுத்துட்டு போ. எங்க அம்மா வயிறான அப்படிலாம் தின்னக்கூடாதுன்னு தானே. நீ எடுத்துட்டு போடா. வல்லு கடிச்சு போடா, எடுத்துட்டு போடா. ஐயா அவசரத்துல இறங்கிட்டேன், ஏற முடியலையே. இப்படி உள்ள இழுக்குதேடா. அண்ணன் சரியா இருக்குமோ? கிராவிட்டி எப்படி எதிர்த்து போறான்னு எனக்கு தெரியும். ரிவர்ஸ்லயே போய் அதை சமாளிச்சிடணும்ல. வந்துட்டோம்ல. இன்னைக்கு பாரு, உன்னையும் உன் சித்தப்பனையும் பிடிச்சிட்டு போய் என்ன பண்றேன்னு பாரு. நீயாச்சும் பரவாயில்ல தைரியமா இருக்க. உன் சித்தப்பனை படுறா, என்னைய பார்த்து கழியிறான்டா. உன் சித்தப்பனை பிடிச்சிட்டு போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாருலாம். இவ்வளோ சவுண்டு ஓவரா கொடுக்குறேன். நான் இருக்கும்போது என் சித்தப்பனை மிதிச்சு உன்னைய சட்னி ஆக்கி சாணியை சந்தைக்கு அனுப்புறேன்டா. மிதிச்சு சடக்குன்னு என்னடா எலும்புடியில சொல்றேன் கேட்குதா? சித்தப்பு நீ பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன். மிதிச்சு இல்லை சித்தப்பு, ரொம்ப ஓவரா பேசுறேன் சித்தப்பு. அங்க பாரு அவனை 60 வயசுக்கு மாதிரி ஆயிட்டியா. டேய் எந்திரிச்சு போடா. என்னத்தடா தெர்ற? அந்த உருண்டை இறக்கு வரதை எடுத்துட்டு போ. டேய் உங்ககிட்ட மிதிச்சு உன் கிளாமரை விட்டு கொடுக்க மாட்டேன்ற கேப் எடுத்து போட்டுட்டு போடா. என்னடா பொங்கடா ஆளாடு சசியப்படுத்திட்டீங்களேடா. என்னடா தம்பி நம்ம ஒரு மயான காட்சியா இருக்கு. இப்படி இருக்காதேடா. இந்த கைகான ஒரு பெரிய மனுஷங்க என்னங்கடா, ஒரு பெரிய மனுஷங்களா என்ன உறிஞ்சு விட்டுறீங்க? என்ன காரணம்? அது ஒண்ணும்பலப்பா. இந்த பைத்தியக்கார ஹாஸ்டல்ல இருந்து 2 பைத்தியங்க தப்பிச்சுட்டாங்களா. அது ஊரையோட இப்படி ஒழுங்கு நினைப்பீங்க. அட லூசு பதறுகளா தம்பி. அந்த 2 பேரை பத்தி உனக்கு தெரியாது. இருக்கிறதுலயே பைத்தியம் மோசமான பைத்தியங்க. 2 பேரும் சேர்ந்தாங்க ஊரே ஒண்ணுமா மாய்க்கப்படுவாங்க. விழுந்து கரிக்கிறாங்க தம்பி. அப்பா என்னங்கயா சொல்றீங்க? அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுங்க. நாங்கள் அவங்கள பார்த்து ஜாக்கிரதையா எடுத்துக்கிறோம். அவன் யாரே இடத்த சொல்லுங்க, எப்படிங்க இருப்பாங்க ஆளுங்க? சொல்றேன் நல்லா கேட்டுக்க. ஒருத்தன் கருண்டு பண்ணி குட்டிக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருப்பேன் தம்பி. இன்னொருத்தி செவல கலர்ல வெளியேந்து இருப்பேன் தம்பி. அவங்கள பார்த்து ஜாக்கிரதை இருந்துக்க. அவங்க 2 பேர் யாருமைங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அவன் வடக்கு தெரு இருக்குல்ல தம்பி, வடக்கு தெரு. அம்மா வடக்கு தெரு இருக்கு. அதுல கடைசி வீடு ராமசாமி மைய. அட கோபிச்சு வதைக்கிற எல்லாத்தையும் சொல்றீங்க. நான் உங்களை